காய்ஸ் வணக்கம் காய்ஸ் வணக்கம் காய்ஸ். ஓகே, ஸோ காய்ஸ், இப்போ உள்ள நிலைமைக்கு செகண்ட் இன்கம் எக்ஸ்ட்ரா earn பண்ணுற மூலிமா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 1000 வெளி இருந்துச்சுன்னா ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 1000 வெளி இருந்துச்சுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறீங்க, மாத சம்பளத்துக்கு வேலை செய்கிறீங்க. ஓகே, திடீர்னு ஒரு நியூஸ் வருது, உங்களுக்கு வேலையை விட்டு பண்ணிட்டாங்கன்ட்டு. உங்கள் மனநிலை எப்படி இருக்கும்? அந்த குடும்பத்தோட சூழ்நிலை எப்படி இருக்கும்? ஸ்டில் அந்த நபர் வேலை செய்யலைன்னா கூட எக்ஸ்பென்சஸ் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கும். உங்கள் கமிட்மெண்ட் டெப்ஸ் எல்லாம் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கும். அப்போ உங்களுக்கு யார் அந்த டைம் ஹெல்ப் பண்ணுவாங்க? ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. நீங்கள் ஒரு செகண்ட் இன்கம் ஜெனரேட் பண்ணுற மூலிமா எக்ஸ்ட்ரா ஒரு 1000 வெளி சம்பாதிக்கிற மூலிமா குடும்பத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா இல்லையா? ஓகே, நம்ம டீமில் ஜாயின் பண்ணுற மூலிமா யூ கேன் ஏர்ன் மோர் அண்ட் தென் நம்ம ஃப்ரீயாக கைட் பண்ணுறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம சொல்லிக் கொடுப்போம். ஓகே, நீங்கள் ஜஸ்ட் ஒரு 5 மாதம் 6 மாதம் செய்யுங்க, நல்ல ஒரு இன்கம் பார்க்குறீங்களா, தென் உங்களுக்கு நீங்கள் கண்டினியூ பண்ண ஆசை வந்துடும். ஓகே, த மோர் யூ எஃபர்ட் த மோர் யூ கேன் கெயின். ஓகே, ஐம் ரகுநாதன், யோர் ட்ரஸ்ட் இன்சூரன்ஸ் அட்வைசர். மீண்டும் இதை பற்றி தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்களா? நம்ம நம்பருக்கு ப்ரோனம் பண்ணுங்க, நான் உங்ககிட்ட வரேன், கைட் பண்ணுறேன். நம்ம ஒரு சிஸ்டம் உருவாக்கும், ஜெனரேட் பண்ணுவோம். ஓகே, வி க்ரோ டுகெதர். நன்றி, வணக்கம்.